ஒருத்தன் செல்போனை தொலைச்சவே எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சுடுகாட்டில் போய் உட்காந்துருந்துருக்கான். ஐயோ போப்பா, வீட்டுக்கு போப்பா, நைட் டைம் பரவாயில்ல. ஏன் இங்கே உட்காந்துருக்க? என்னைக்கு இருந்து அவன் இங்கே தானே வரணும். இதான் பேச்சுக்கலை. சில இடத்துல போட்டிருப்பாங்க, அவர் பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்காது. நகைச்சுவை மலை பொழிவார்னு போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல. முன்னுக்கு உட்காந்த 13 நனைஞ்சிட்டாங்க. ராமாயணத்தில் சொல்லின் செல்வன் சொல்லி அனுமனுக்கு அந்த பெயர் எதற்காகன்னா, சொல்ல வேண்டியது அவர் மாதிரி சுருங்க சொன்னது யாரும் கிடையாது. அப்படி முன்னுக்கு வந்து நின்றோன்னு ஆஞ்சநேயர் சொன்ன ஒரே வார்த்தை, சீதைக்கு என்ன ஆச்சாலோ, எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ, உயிரோடு இருக்காளான்னு ஏங்குற ராமன்ட்ட அனுமன் சொன்ன விஷயம், கண்டேன் சீதையை. 20 என்ன, நாங்கள் சிலைத்தவர்களா? நாங்களும் இந்த பூமியில் பிழைத்தவர்கள், இந்த பூமிக்காக உழைத்தவர்கள். இது எது ரெடி பண்ணல, நானா பேசுறேன். அங்கே வர எல்லாம் உளர்றதானா அப்படின்னு நினைக்காங்க. அந்த 20ஐயும் 60ஐயும் அழகாக ஒப்பிட்டு சொன்னார். பாராட்டுக்கள். அதே நேரத்தில் சொன்னார் பாருங்க, செல்போன் காணாமல் போச்சுடா, சார்ஜர் சும்மா தானே இருக்கும். இதே மாதிரி ஒருத்தன் செல்போனை தொலைச்சவே எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சுடுகாட்டில் போய் உட்காந்துருந்துருக்கான். ஐயோ போப்பா, வீட்டுக்கு போப்பா, நைட் டைம் பரவாயில்ல. ஏன் இங்கே உட்காந்துருக்க? என்னைக்கு இருந்து அவன் இங்கே தானே வரணும். இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான நகைச்சுவைகள். நீங்கள் பொறுமையாக யோசிச்சு 2020 சிரிச்சா கூட எனக்கு மகிழ்ச்சி தான். அப்படி இருக்காங்கன்றக்காக சொல். ஆக அழகழகான விஷயங்களை அடுக்கி சொன்னார். இதுதான் பேச்சுக்கலை. சில இடத்துல போட்டிருப்பாங்க, அவர் பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்காது. நகைச்சுவை மலை பொழிவார்னு போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல. முன்னுக்கு உட்காந்த 13 நனைஞ்சிட்டாங்க. உண்மையிலே பொழிஞ்சிட்டாரு. சொல்லுவது உங்களுக்கு அப்படின்னு இருக்கார், நனைஞ்சு துவட்டிட்டு இருக்காங்க துண்டல். அது கிடையாது சார். எவ்வளோ நேரம் பேசுகிறோம் என்பது பேச்சல்ல, என்ன பேசுகிறோம். சொல்ல வந்த விஷயத்தை சுருங்க சொல்லும். ராமாயணத்தில் சொல்லின் செல்வன் சொல்லி அனுமனுக்கு அந்த பெயர் எதற்காகன்னா, சொல்ல வேண்டியது அவர் மாதிரி சுருங்க சொன்னது யாரும் கிடையாது. சீதையை பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்க ராமன்ட்ட அப்படி முன்னுக்கு வந்து நின்றோன்னு ஆஞ்சநேயர் சொன்ன ஒரே வார்த்தை, சீதைக்கு என்ன ஆச்சாலோ, எங்கே இருக்காளோ, எப்படி இருக்காளோ, உயிரோடு இருக்காளான்னு ஏங்குற ராமன்ட்ட அனுமன் சொன்ன விஷயம், கண்டேன் சீதையை. இந்த ஒரு வார்த்தை போதும். அப்போ அவர் பெருமூச்சு விட்டுருவார் ராமர். அப்பாடா எல்லாம் இருக்கா. அதுக்கடுத்து என்ன வேணாலும் சொல்லலாம். போனீங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதோ சொல்லலாம். சிலர் பாருங்க ஃபோனில், மாப்பிள்ளை என்ன எப்படி இருக்கா, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு, அதான் பசுமாடு என்ன, இதெல்லாம் பேசிட்டு பெரியப்பா சொத்தை சொல்ல வந்தேன், அதுக்குள்ளேயும் தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க பாடியை. இப்படித்தான் லேட்டாக இருக்கும். இதுதான் பேச்சினுடைய சாரம்சம். அதை அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்களும் ரொம்ப பெருமையோடு ரசிக்கிறீங்க. நான் இன்னைக்கு ஒர்க்கிங் டேயில் இப்படி நடத்துகிறாங்களே, கூட்டம் வருவாங்களோ என்னமோ நாங்கள் ஒரு ஏக்கத்தில் இருந்தோம். ஆனால் வந்தவர்கள் யாரும் அந்த விருதுகளை வாங்கிட்டு உடனே போயிடல. சில விருது வாங்கினா குபிர்னு போயிட்டாங்க. எங்கள் பேச்சாளரில் ஒரு ஆள் விருது வாங்கிட்டு, சரி சார் நான் பேசி வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்ட்டு ஓடிட்டார். நாங்கள் வாட்ஸ்அப்பில் இதில் ஒளிபரப்பு செய்ய முடியும். அப்படிலாம் இருக்குது. நல்ல ரசிகர்கள் என்பதனால் அவங்களால் நல்லா பேச முடிந்தது. அதான் முக்கியமான காரணம். அந்த வகையில் 20 என்ன, நாங்கள் சிலைத்தவர்களா? நாங்களும் இந்த பூமியில் பிழைத்தவர்கள், இந்த பூமிக்காக உழைத்தவர்கள். இது எது ரெடி பண்ணல, நானா பேசுகிறேன். அங்கே வர எல்லாம் உளர்றதானா அப்படின்னு நினைக்காங்க. நாங்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஏங்க மாட்டோம். நாங்களே வாய்ப்பு உருவாக்குவோம். அதான் அவங்க. நாங்களாம் ஒரு தொலைக்காட்சி வாய்ப்புக்காக கேட்டு போவோம். ஆனால் இன்னைக்கு திறமை உள்ளவன் தானே ஒரு பதிவை காணொலியாக யூடியூப்பில் போடுகிறான். அதில் வீட்டில் இருந்து கொண்டே 2 லட்ச ரூபா சம்பாதிக்கும். அதான் தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது பென்ஷன் வரைக்கும் வாங்குகிற ரூபாயே 3 மாதம் பேமெண்ட்டாக வாங்கிறானே, அதான் எங்களுடைய 20 வயசு சார். நாங்கள் வேகம். பழைய ஆட்கள் 60 வயசில் என்ன அதிகபட்சமாக சொன்னீங்களே, சுகர் வந்தால் என்ன ஆகும்? உண்மையிலேயே பெரிய கொடுமை என்னென்னா, ஒரு சுகர் பேஷண்ட் இன்னொரு சுகர் பேஷண்ட்டோடு சேரக்கூடாது. சேர்ந்தா நம்மளுக்கு குறையிற சுகரையும் கூட்டி விட்டேன். அப்புறம் என்ன போகுது அந்த பக்கம்? நம்மளுக்கு 320 குறைஞ்சிருக்கே, நம்மளுக்கு 370 போகுது. கொஞ்சம் மேலே போச்சுன்னா மொத்தமாக மேலே போக வேண்டியதுதான். நம்ம அதை மறந்து இருக்கிறப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. 60 வயசுக்கார் என்னத்தை சார் பேசணும், அவ்வளோதான். ஆனால் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம் சார், இந்த காலத்துக்கு தந்தபடி வேகமாக போகிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? புத்தாண்டு புது ஆண்டு மதுவில் முடிகிறது. அவங்க சொல்லும்போது காலில் விழுற கையில் விழான்னு சொன்னாங்க இல்லையா? இளைஞர்கள் நல்ல எல்லா இளைஞர்களும் அவங்க ஒட்டுமொத்தமாக சொல்லு, என்னைக்கு இந்த வாத்தியார் பெரம்ப கீழே கையில் வச்சாரோ, கையிலேருந்து கீழே வச்சாரோ, அன்னைக்கு இந்த போலீஸ்லாம் கையில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தினந்தோறும் காணொலியை எடுத்தா
இளைஞர் ஏதாவது ஒரு நல்ல செயல் செஞ்சு வந்திருக்கா சார்? முதல் நாள் காலேஜுக்கு போகிறான் சென்னையில், அன்னைக்கே ஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லி வச்சு அடித்து 15 பேர் ஒரே முதல் நாள் காலேஜ் தொடங்கிய பஸ்ஸில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு. இதுவா சார்? அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் ஹோட்டலுக்காக கொடியை அசைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் பையன் காலேஜுக்கு போனோம்னா நீ எனக்கு டூலர் வாங்கி கொடுக்கணுன்றக்காக அவர் இஎம்ஐயில் கொடி அசைக்கிற வேலை பாருங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த வெயிலில். அதெல்லாம் எந்த இளைஞருமே நினச்சி பார்க்குறல சார். அதைத்தான் அவங்க வருத்தத்தோடு சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது பில்கேட்ஸ்கிட்ட சொல்கிற போது, நீங்கள் என்ன இந்திய இளைஞர்களுக்கு 35% நம்ம உங்கள் நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அமெரிக்க இருக்கிற பில்கேட்ஸ்கிட்ட கேட்கும்போது, நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய திறனும் நல்ல வலிமையும் நல்ல ஆற்றல் மிகுந்தவர் இந்திய இளைஞர்கள். யார் சொல்றா? நம்மளை பற்றி பெருமை நம்ம சொல்ல, பில்கேட்ஸ் அமெரிக்கக்காரன் சொல்கிறான். இல்லை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வேலையும் அமெரிக்கனை தான் வச்சு பண்ணன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நான் இந்தியாவுக்கே கூட மாற்றிக்கிடுவேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டிட்டாங்க. இன்னைக்கு 40 வரைக்கும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை கணிக்க தெரியாமல் இருக்கா. வேலையை கொடுத்து பாருங்க சார்.